செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்திய கர்நாடக அரசு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு ₹3 வரை உயர்ந்தது. இத்தாலி பயணத்தை நிறைவு செய்து இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. G7 உச்சி மாநாட்டின் போது பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் டெல்லி வந்தடைந்தார். பிரதமர் மோடியுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி வீடியோவை மெலோடி என்ற ஹேஷ்டேக்குடன் பகிர்ந்தார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி. இந்திய இத்தாலி நட்புறவு நீடித்து வாழ்க என இத்தாலி மொழியில் குறிப்பிட்டு வீடியோவை மறுபகிர்வு செய்த பிரதமர் மோடி. Hello from the Melody team. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பணபலம் படைபலத்தை ஆளும் கட்சி பயன்படுத்தும் என்பதால் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளதாக கருத்து. அண்டா குண்டாவை கொடுத்தும் துணி துவைத்து கொடுத்தும் கூட திமுக வாக்குகளை பெற முயற்சிக்கும் என ஜெயக்குமார் கருத்து. சுதந்திரமாக நியாயமாக நடக்காத தேர்தலில் வீணாக ஏன் நிற்க வேண்டும் என்பதற்காக புறக்கணிப்பு முடிவு எடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். எல்லாமே அண்டா குண்டா செம்பு, அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு, அப்புறம் தங்க செயின், அதுக்கப்புறம் வீட்டில் பாத்திரம் கூட கழுவி விடுவாங்க யார் டிஎம்கேல. அதுக்கப்புறம் துணி கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை இன்னைக்கு பெற. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பாமக வேட்பாளர் சி அன்புமணி 2016 போட்டியிட்டவருக்கு தற்போது மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுவதாக பாமக அறிவிப்பு. ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததாக கூறி நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கு. பெண் தரப்பை சேர்ந்த 13 பேரை கைது செய்து 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும் குற்றங்களுக்கு பழி தீர்க்கும் இடமாக சென்னை மாறியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். இளைஞர்களை கஞ்சா அடிமையாக்கி கூலிப்படையாக செயல்பட தூண்டப்படுகின்றனரோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் கருத்து. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரின் உடல்களுக்கு அவரவர் சொந்த ஊர்களில் இறுதிச் சடங்கு. உடல்களை பார்த்ததும் கதறி அழுத உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்கள் 25 பேருக்கு குவைத் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை. மருத்துவமனையில் தொடர்பில் இருந்து வருவதாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தகவல். திருப்பத்தூரில் 10 மணி நேர போராட்டத்துக்கு பின் பிடிக்கப்பட்ட சிறுத்தை தமிழக கர்நாடக வனப்பகுதியில் விடுவிப்பு. ஊசி போடப்பட்டதால் ஏற்பட்ட மயக்கம் தெளிந்து கூண்டு திறக்கப்பட்டதும் சீறி பாய்ந்து வெளியே ஓடியது. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததால் அதிகாலையிலேயே கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் பழுது நீக்க தயாராக இருந்த படகுகள் மூலம் வங்க கடலோரத்தில் இருந்து கடலுக்குள் புறப்பாடு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்தில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். இந்த ஆண்டின் குழந்தை இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதுக்கு எழுத்தாளர் யூமா வாசுகி அறிவிப்பு. 35 வயதுக்குட்பட்ட இளம் இந்திய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான யுவ புரஸ்கார் விருதுக்கு லோகேஷ் ரகுராமன் தேர்வு. திருப்பதியில் வார இறுதியில் பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் 36 மணி நேரம் காத்திருக்க நேரிடுவதாக தகவல். ₹300 டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களும் 4 மணி நேரம் காத்திருப்பு. பருப்பு ரகங்களின் விலை ஜூலை மாத இறுதியில் குறையத் தொடங்கும் என மத்திய அரசு தகவல். விளைச்சல் அதிகரித்ததாலும் இறக்குமதி பருப்புகளின் வருகையாலும் விலை குறையும் என கணிப்பு. மக்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கர்நாடக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் HD குமாரசாமி. சென்னப்பட்டினா தொகுதி எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகும் கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார்.
ஆந்திரா மற்றும் தேச நலனின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு ஆதரவு. OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. நீட் தேர்வு எழுதிய அனைவரின் OMR விடைத்தாள்களையும் மறுமதிப்பீடு செய்ய உத்தரவிட கோரிக்கை. நீட் தேர்வு எழுதிய 8 மாணவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல். சத்தீஸ்கரின் தண்டேவாடா, பீஜப்பூர் மற்றும் நாராயண்பூர் மாவட்டங்களில் நக்சலைட்டுகளுடன் போலீசார் துப்பாக்கிச் சண்டை. மலைப்பகுதியில் நடைபெற்ற மோதலில் போலீஸ் தரப்பில் ஒருவர் மரணம், நக்சல்கள் 8 பேர் சுட்டுக் கொலை. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRன் TMT கம்பிகள்.